ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுல திலக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். ஒவ்வொரு நாளும் அரசியலுக்குள்ள எலெக்ஷனுக்கு அப்புறமும் அதிர்புதிரியா ஓடிக்கிட்டு இருக்குன்னா அது நம்ம தமிழ்நாட்டு அரசியல் தான். மற்ற அரசியல்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அது வேற லெவல்ல இருக்கு. நம்ம பாடே பெரும்பாடா இருக்கு. அதனால நம்ம பாட்டை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம், மற்றதை அப்புறம் பார்ப்போம். நிகழ்ச்சிக்குள்ள போமா? சம சீனுமாக்குள்ள போறோம். அதாவதுங்க துப்புடுன்னு கும்பலா ஓடுறாங்க. முதல்வரும் நடுவில் ஓடிக்கிட்டு இருக்காரு. என்னங்கன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் போதைப் பொருள் ஆறா ஓடுது, அது வாட்டுக்கு ஓடுது. அதை தடுக்கணும்னா அதுக்கு ஈக்குவலாக ஓடி போய் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்வரையே ஒரு மாரத்தானில் ஓடினார் பாருங்க. சடன்னு அதுதான் பேச்சு பொருளாக ஆகிப்போச்சு. அப்படியே சடக்குன்னு ஓடி வந்தவங்களெல்லாம் மூச்சு வாங்கணும்னு நில்லுங்க, கொஞ்சம் மூச்சு எடுத்துக்குவாங்க. இப்போ சொல்லுங்க பார்த்தீங்களா எவ்வளவு மூச்சு வாங்குதுன்னு. அதனால நான் போதை வஸ்துக்களை தொடமாட்டேன். திருப்பி சொல்லுங்க அப்படின்னாரு. எல்லாம் சொல்றாங்க நான் மது அருந்த மாட்டேன், ஆமாம் புகையை பிடிக்க மாட்டேன் அப்படின்னு வரிசையா சொல்லி எல்லாரையும் ஒரு லெவலுக்கு கொண்டு வராம விட மாட்டேன்னு வேற சாதிச்சிருக்காருல. நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். குடுன்னு எல்லாரும் கூட ஓடி போதையில்லா தமிழ்நாட்டுடைய விழிப்புணர்வுல நானும் ஒரு அங்கமா இருக்கணும்னு ஓடினார் பாருங்க சரத்குமார் ஐயா. முடிச்சிட்டு வேர்வை காயாம வீட்டுக்கு வந்தார் பாருங்க. அவர் ஏதோ போதை வஸ்துகளை பயன்படுத்துற மாதிரி ஒரு வீடியோ வெளியாகி அது இவங்களை விட வேகமா ஓடுது சோசியல்ல. அப்படியே இதுக்கு விளக்கம் கொடுத்தா தான் ஓய்வாக, இல்லைன்னா ஓய மாட்டாங்கன்னு சொல்லி சடக்குன்னு வீடியோ போட்டு IPL பார்த்துக்கிட்டு இருந்தோம்யா. பிள்ளைக்கு சடக்குன்னு இதாகி போச்சு. அங்கனக்குள்ளேயே மாத்திரையை நுணுக்கி அப்படியே கொடுத்தோம். வேற ஒன்றும் கிடையாது சாமிகளா, ஏயா இப்படி பண்ணுறிய அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டு ஆடலாம். ஒரு தப்பான ஒரு ரூமர் வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா, நாங்கள் IPL மேட்ச்க்கு ஒரு 2 years பிஃபோர் சம்திங் போயிருந்தோம். ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பா வந்து டேப்லெட் முழுங்க மாட்டா, அதை துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை வந்து அதை க்ரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில் கலந்து அதை பாப்பாவுக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை க்ரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். IPL மேட்ச் ஸ்டேடியமில் அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கும்பல், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ பேர் என் பேக்கில் ஃப்ரண்ட்டில் எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த இருக்கிற டைமில் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி போகும்போது அதை நம்ம க்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை வந்து க்ரஷ் பண்ணுற டைமை அதை எடுத்து இப்போது ட்ரக்குன்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோ வந்து வைரல் பண்ணிகிட்ருக்காங்க. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை.
சூழ்நிலையாக இருக்குது. ஸோ அன்றைக்கி வந்து என்னாச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் முடியல, அதனால பிஃபோர் ஃபீடிங் இல்லை பிஃபோர் ஃபுட்டு வந்து அவளுக்கு அந்த டேப்லெட் வந்து க்ரஷ் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தார் டாக்டர். ஸோ அந்த டேப்லெட் வந்து நான் தான் இவரை க்ரஷ் பண்ணி கொடுக்க சொன்னேன். ஸோ அந்த டைமில் அது வீடியோ எடுத்திருக்காங்க போல். அப்படியே நாமக்கல்ல ஒரே அளப்பற இன்னும் பிறந்தநாள் கொண்டாட்ட முடியலை. முதல்வரையா ரொம்ப நாள் வாழணும்னு கோயிலாக போய் வேண்டுறாங்க. நாமக்கல்ல போய் வேண்டி இருக்கிறாங்க. வேண்டுறவங்க ஓகே, அம்மன்கிட்ட போய் முதல்வர் ஐயா நல்லா இருக்கணும்னு வேண்டனா அம்மனையே மறைச்சிட்டு போய் வேண்டுனா இது நல்லா இல்லை அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க. அவங்க காதில் விழும்னு நினைக்கிறேன். அப்படியே தென்காசியில் பார்த்தீங்கன்னா போஸ்டராக இருக்குது. அப்பாவை காணும், அப்பாவை காணும், அப்பா காணும், அப்பா காணும், அப்பா காணும், அப்பா காணும் எக்கோ ஒலிக்குது. ஏன்னா அந்த பக்கம் மலை இருக்கு இல்லையா, தென்காசி ஏரியாவில் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லையா. என்னன்னு பார்த்தா விஜய் ஐயா கேட்டார்ல அப்பாவை காணும்னு, அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி நோட்டீஸ் ஓட்டிருக்காங்க திமுக காரங்க தென்காசியில். அங்கே இருந்து இங்கே வரப்போது என்ன நடக்க போதும். அப்படியே செங்கோட்டையா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க. என்ன சொன்னாரு? நயினார் அண்ணாச்சிக்கு சிரிக்கத்தான் தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள வேற மாதிரி வேறையும் பார்ப்பாரு. அவர் திமுக கூட சேர்ந்து ஒரு மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு அப்படின்னு ஆரம்பிச்சார்ல, அங்க இருந்து சர்ரன் ஏணிப்படி மாதிரி வருவோம். பாப்போம் வாங்க. நயினார் நாகேந்திரன் ஒரு காமெடி பேசுகின்றவர், அவருக்கெல்லாம் பதில் சொல்லுகிறார். அவர் வேண்டுமென்றே எங்களை தாக்குகிறாரே தவிர தாக்க வேண்டியது யாரை? திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவர்களை தாக்கி கொண்டிருக்கிறது, பிஜேபியை தாக்கி கொண்டிருக்கு. அங்கே தாக்குதல் கிடையாது, அங்கே சமரச முயற்சி. அங்கே இருக்கிற போது, ஆட்சியில் இருக்கிற போது மருத்துவக் கல்லூரி உருவாக்குவதற்காக விண்ணப்பம் போட்டவர் அவரெல்லாம் பேசுவது அழகாக இருக்காது. தப்புன்னு நயினார் ஐயா அவருக்கு கோவம் வரும்ல, அவர் சபதம் போடுறாரு, அதாவது சவால் விடுறாரு. சரி, இப்போ செங்கோட்டையா சொன்னதை உண்மைன்னு நிரூபிச்சிட்டார்னா இப்படியே நான் இங்கே இருந்துக்கிறேன், இனிமேல் சென்னைக்கு வரமாட்டேன், அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படித்தான் சொன்னார். அதே மாதிரி இல்லைன்னா அவர் என்ன செய்வார்? கோயம்புத்தூர்ல இருந்துக்கிறாரா அப்படின்னு கேட்காரு. சொல்லுங்க ஐயா பதில. என்னை பற்றி அவருக்கு ரொம்ப நன்றாக தெரியும், அவரை பற்றி எனக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும். அண்ணன் செங்கோட்டையன் கொஞ்சம் அடக்கி வாசிச்சா ரொம்ப நல்லது. நான் அவரை பற்றி சொல்லவே இல்லை, யார் பேசினாங்க அப்படிங்கிறதா தெரியும் அப்படின்னு சொன்னேன். சம்மந்தம் இல்லாமல் எங்கள் அண்ணன் எப்பொழுதுமே ஆஜராவார். இப்போ இல்லை, அம்மா காலத்திலேருந்து அப்படி தான். எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் ஆஜராவை மாட்டிக்கிடுவார். அவர் சொல்லியிருக்காரு, இப்போ நயினார் நாகேந்திரன் மருத்துவக் கல்லூரிக்கு விண்ணப்பம் செஞ்சிருந்தார் திமுகவில், சமரசம் பேசி கொண்டிருக்கிறார். நான் அவர்களுக்கு உங்கள் வாயிலாக பணிவோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், நான் மருத்துவக் கல்லூரிக்கு அப்ளை பண்ணியிருந்தால், வேற ஏதாவது கல்லூரிக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் நான் அரசியல் விட்டு விலக தயார். அண்ணன் செங்கோட்டையன் அமைச்சர் பதவி மட்டும் விலகுவதற்கு தயாரா? ஆனால் அண்ணன் செங்கோட்டையன் அவருடைய திறமை, அவருடைய மரியாதை எல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரிந்திருந்தாலும் இனிமேல் அது மாதிரி பேச வேண்டாம் என்று நான் கேட்டேன். என்ன சவால் விடுறீங்க? என்ன சவால் விடுறீங்க? உங்க அப்ளிகேஷன் கொட்டை எழுத்துல எழுதிருக்கு. நான் உட்காந்து 1க்கு 4 தடவை படிச்சிருக்கேன். நயினார் நாகேந்திரன் பேர் அதில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எவிடன்ஸ் வச்சிருக்காராம். விண்ணப்பம் போட்டது எல்லோருக்கும் தெரியும், அது நாடறிந்த உண்மை. அது அவர் மறைத்தாலும் மறைக்க முடியாது. அதற்கு பிறகு அவர் வேண்டாம் என்று முடிவு செய்தது வேறு. முதலே விண்ணப்பம் போட்டிருக்கிறது, விண்ணப்பமே அங்கே இருக்கிறது, அதைத்தான் நான் சொன்னேனே தவிர. ஆகவே அடக்கி வாச வேண்டும் என்று சொன்னார்கள், அடக்கித்தான் நாங்கள் வாசித்து கொண்டிருக்கிறோம். இவரை பொறுத்தவரையிலும் யாரை விமர்சனம் செய்ய வேண்டுமோ அவரை விட்டுவிட்டு எங்களை விமர்சனம் செய்கிறார். அதுதான் வேதனையாக இருக்கிறது. அவர் எங்கே அவர்கள் மீது கல் வீசப்படுகிறதோ அந்த கல் வீசப்படுகின்றவர்களுக்கான கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டுவிட்டு எங்களை விமர்சனம் செய்வது என்பது கேலிக்கூத்தாக இருக்கிறது. ஆகவே தான் நாங்கள் அதை சொன்னோம். அது மட்டுமல்ல, அவருடைய கருத்துக்கள் எப்போது சொல்கிற போதும் எங்களை தாக்குவதுதான் அவருடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றுதான், 11% இருந்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு 4% தேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு யார் பொறுப்பு, யார் அதற்கு காரணம் என்பதை அவர் விளக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. அதே நேரத்தில் யாரையும் புண்படுத்துகின்ற அளவுக்கு நான் நடந்து கொள்வதில்லை.
அவர் அதை புரிந்து கொண்டால் சரி. அவரும் என்னோடு நண்பராக இருந்தவர், என்னோடு அமைச்சரவையில் இருந்தவர். ஆகவே எந்த கருத்துக்கள் சொல்வதாக இருந்தாலும் நேர்மையாக நிலையை அறிந்து கொண்டு யார் மீது தாக்குதல் நடத்துகிறார்களோ திருப்பி அவர்களுக்கு கருத்துக்களை சொல்ல வேண்டுமே தவிர எந்த தாக்குதலும் இல்லாமல் எங்கள் வழியிலே நல்ல ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் மீது அவர் தாக்குவது என்பது சால பொருத்தமாக இருக்கார். அப்படியே நைனாரா கேட்ட, ஐயா உங்கள் அப்ளிகேஷனை அவர் படித்து விட்டாராம், நீங்கள் ரொம்ப முதல்வர் ஐயாவை போட்டு டீஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்களாமே, என்ன விஷயம் அப்படி கேட்டங்கிறங்க. அரசியல்வாதினா இப்படி தான் எதிர்கட்சியிலிருந்து கேட்கத்தான் செய்வாங்க. உடனே அதை பர்சனல் வெஞ்சன்ஸாலாம் கொண்டு போகக்கூடாது, அது வேறு இது வேறு. ஆனால் அவர் மனசில் என்னமோ இருக்குது, அதனால அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அப்படி மாறுது அப்படின்னு சொல்கிறார். இல்லை, நான் விமர்சனம் கடுமையாக பண்ணலை. நான் எப்பொழுதுமே யதார்த்தமாக தானே பேசுவேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து கடுமையாக பண்ணலை. முதலமைச்சருடைய நடவடிக்கைகள் வந்து ஸ்டுடியோவில் நடக்கிற வசனங்கள் மாதிரியே சட்டமன்றத்தில் இருக்குன்னு தான் சொல்லணே தவிர, நான் முதலமைச்சரை வந்து அவர் வந்து ஸ்டுடியோவில் அந்த மாதிரி பேசலாம், பொது வழியில் அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையில் மனசில் ஒரு வெஞ்சன்ஸோடு பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அதைத்தான் நான் வந்து விமர்சித்தேன். ஒரு முதலமைச்சர் வந்து மனசுக்குள்ளே எந்த வெஞ்சன்ஸும் வச்சுட்டு யாரையும் பேசக்கூடாது. அப்படியே செங்கோட்டையா சொல்கிறாரு, இங்கே பாருங்க, கேள்விகள் கேட்டால் பதில் வந்தால் நீங்கள் கேட்கணும். நீங்கள் கேள்வியை மட்டும் கேட்டுவிட்டு பதிலை கேட்க மாட்டோம்னு சட்டசபையில் இருந்து ஓடுனா அதுக்கு யார் என்ன செய்ய முடியும் அப்படின்னு செங்கோட்டையா சொல்கிறார். என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது, எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆளுநர் உரை வருகிற போது முதலமைச்சர் பேசவில்லை என்று ஒரு அட்டையை தொங்கவிட்டு வந்தார்கள். ஆனால் ஆளுநர் உரைக்கு பதிலளிக்கின்ற போது அவர் உரையை கேட்டதற்கு பிறகு எல்லோரும் எழுந்து ஓடுகிற அளவிற்கு அவருடைய உரை அமைந்திருந்தது என்பதை நாட்டு மக்கள் அறிவார். அவருடைய உரையை பொறுத்தவரையிலும் நாட்டு நலன் கருதி, நாட்டு மக்கள் நலன் கருதி நிதிநிலைக்கு ஏற்ப எப்படி திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், தொலைநோக்கு சிந்தனை என்ன என்பதை தெள்ள தெளிவாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதுவரையும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் 436 திட்டப்பணிகளை 5 ஆண்டு காலத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்று அங்கே இருக்கிற போது அமைச்சரவை கூட்டத்திலே அதை வெளியிட்டு ஒரு வரலாறு படைத்த தலைவராக தமிழ்நாட்டுடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் என்று விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சடக்குன்னு ஆர்பி உதயகுமார் ஐயா வாரார், இங்கே பாருங்க, திட்டங்கள் செய்யுங்க, அங்கே இது நடக்கு, இங்கே தப்பு நடக்கு அப்படின்னு சொன்னால் அதை சரி செய்கிறத விட்டுவிட்டு, இந்த வாரம் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வெள்ளை அறிக்கை, அடுத்த வாரம் இருந்து வெள்ளை அறிக்கை அப்படின்னு வெள்ளையாக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே, இன்னும் அடுத்து எத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கு இது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிய, மொத்தமாக கொடுத்துட வேண்டியாரே, நாங்களாவது அடுத்த வேலையை பார்ப்போம்லாங்கார். திட்டங்கள் வருமா என்று கேட்டால் இதோ நிதி மேலாண்மைக்கான வெள்ளை அறிக்கையை படியுங்கள் என்று சொல்கிறார்கள். தடையில்லாத மின்சாரம் கிடைக்குமா என்று சொன்னால் இதோ மின்சாரத்துறையினுடைய வெள்ளை அறிக்கையை படியுங்கள் என்று சொல்கிறார்கள். பெண்கள் பாதுகாக்க முடியுமா, இதோ சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை பாருங்கள் என்று சொல்கிறார்கள். போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியுமா என்று கேட்டால் இதோ சிறப்பு அதிரடிப்படையை பாருங்கள் என்று சொல்கிறார்கள். மொத்தத்திலே இன்றைக்கு தொடர்ந்து வெளிவருகிற இந்த வெள்ளை அறிக்கையை பார்க்கிற போது இன்னும் எத்தனை வெள்ளை அறிக்கைகள் வெளிவருமோ தெரியவில்லை. ஆகவே இன்றைக்கு வெள்ளை அறிக்கையிலே புள்ளி விவரங்களை புட்டு வைத்து புதிய திட்டங்களுக்கு பூட்டு போட போகிறதா தாவேக அரசு? ஏனென்றால் நேற்று கூட ஆயிரக்கணக்கான புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்கிற அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. ஆகவே வெள்ளை அறிக்கையிலே புள்ளி விவரங்களை புட்டு வைத்து படித்து பாருங்கள், இதோ புதிய திட்டங்களுக்கு பூட்டு போட போகிறது தாவேக அரசு என்று நினைத்துக் கொள்வதா, எடுத்துக்கொள்வதா? மொத்தத்திலே இது வெள்ளை அறிக்கை அரசா அல்லது வெள்ளத்தால் அடித்து போன அரசா இந்த தாவேக அரசு என்று புரியாமல் தவிக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். பொறுத்திருந்து பார்ப்போம், கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். ஒரு மினிஸ்டருங்கயா தாவேக்கால ஜெகதீஸ்வரி அம்மா அப்படின்னு ஒரு மினிஸ்டர் இருக்காங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க போல் இருக்கு. அவங்க ஒரு விழாவில் சொல்றாங்க, மைக்க பிடிச்சி, இதை பாருங்க, தாவேக்காக்காரங்க யாராக இருந்தாலும் தப்பு பண்ணணும்னு நினைக்கப்படாது, தப்பு பண்ணியே உடனே கட்சியிலிருந்து தூக்கி கிடாச்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கலெக்டர் ஐயாட்ட, ஐயா உங்ககிட்ட புகார் வந்துச்சுன்னா எங்க ஆளுக தானான்னு ஒரு தடவைக்கு 3 தடவை நல்லா மாறி செக் பண்ணிட்டு அப்புறம் ஆக்ஷன் எடுங்க அப்படிங்காங்க. மாவட்ட கலெக்டர் சார், உங்களுக்கு ஒரு விண்ணப்பம்.
எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் மீது ஒரு புகார் வந்தால் தயவு செய்து எஸ்பி சாராக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, உண்மைத்தன்மை அறிந்து அதனை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதையும் எங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா பொய்யான ஒரு புகார் உருவாக்கப்பட்டு எங்களுக்கு களங்கம் விதிக்கப்படுகிறது. அதனால அதையும் சொல்றேன், தப்பு செஞ்சால் எங்கள் நிர்வாகியாக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார். இதுதான் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கூறிக்கொண்டிருக்கிறார், செயல்படுத்தி கொண்டும் இருக்கிறார். தப்பு செய்தால் யாராக இருந்தாலும் தண்டனை தான். அதுக்கு யாரா இருந்தாலும் அதற்கு நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டோம். ஒரு பொழுதும் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் ஒரு பொழுதும் சப்போர்ட் பண்ண மாட்டார் என்பதையும் இந்நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்படியே ராஜ்மோகன் ஐயா சொல்றார், யார் தவறு செஞ்சாலும் இறைவன் கடவுளே இருந்தாலும் நிற்க வச்சு கேள்வி கேட்பான், பிடிச்சி வச்சு கேள்வி கேட்பான். எங்கள் ஐயா எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, தளபதி சொல்லியிருக்காரு. அதனால ஏவாவேல் ஐயா விஷயத்தில் லம்பா ஒரு விஷயம் மாட்டியிருக்குது, அவர் தப்பிக்கவே முடியாதுங்க. இல்லைங்க, எந்த அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையும் நாம் மேற்கொள்ளவில்லை. முகாந்திரத்தோடு ஆதாரங்களின் அடிப்படையில் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு துணிச்சலோடு எதிர்கொள்ளணும், சட்ட ரீதியாக எதிர்கொள்ளணும். என்கிட்ட எந்த பயமும் இல்லை அப்படின்னு எதிர்கொள்ளணும். குறைந்தபட்சம் அவருடைய நண்பர் ஜெகத் ரட்சகன் 900 கோடி ஃபைன் போட்டப்ப 900 கோடி கட்டிடன் கை தூக்குனாரு. அது மாதிரி எதிர்கொள்ளணும். அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் அவரின் மீது ஒரு புகார் வந்திருக்கிறது. அதற்கு ஒரு துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கும் பொழுது பழிவாங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க, பழிவாங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க என்று அவர் சொல்வது என்ன சொல்றது எனக்கு தெரியல. இதை இன்னும் துணிச்சலாக அவங்க எதிர்கொள்ளணும் நான் கேட்டுக்கேன். ஒரே ஒரு வரியில தலைவர் சட்டமன்றத்தில் சொன்ன நான் சொல்லி, ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அது தேவன் என்றாலும் விடமாட்டார் மாண்புமிகு முதலமைச்சர். வெயிட் அண்ட் வாட்ச். அப்படியே செல்வ பிறந்தக அண்ணாச்சி வந்தாங்க. ரொம்ப நாளாக காணும், எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து நிறைய இந்த கல்யாண வேலைகள் இருந்திருக்கும் போல் இருக்கு. போயிட்டு சொல்கிறாரு மனுஷன், அதாவதுங்க மேலிடத்துல இருந்து சொல்லியிருக்கிறாங்க, கூட்டணியில் இருந்தாலும் தப்பு பண்ணால் கேள்வி கேட்டணும், தப்புன்னு கண்டிச்சிடணும், அதை விட்டு கூட்டணியில் இருக்குன்னு கம்முன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் அடித்து சொல்கிறார். என்னங்கிறது நீங்களே பார்த்துருங்க. கூட்டணி கட்சி தலைவராக இருந்தவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள். வாழ்க்கையில் மறக்க முடியாத தலைவர், பண்பாளர். தமிழ்நாட்டுக்கு அவருடைய தந்தை எந்த அளவிற்கு செஞ்சாரோ அந்த அளவிற்கு உழைப்பை கொடுத்திருக்கிறார். அவர் சக்தியை மீறி உழைத்திருக்கிறார். ஒரு மறக்க முடியாத மாமனிதர் தான் அவரை சொல்லணும். அதனால் அவருடைய உறவு நட்பு எப்பவுமே தொடருது. இப்போ கூட நாங்கள் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் தவறு செஞ்சால் நீங்கள் அதை மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. எங்கள் அகில இந்திய தலைமை நீங்கள் கிரிட்டிக் பண்ணணும், பண்ணாமல் நீங்கள் அமைதியெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் நாங்கள் அதை தொடர்ந்து அமோனியா விஷக்கழிவு இருக்கும்போது அதில் 10க்கு மேற்பட்டவர்கள் இறந்துருக்காங்க, தினம் இறந்துட்டு இருக்காங்க. அதை கடுமையாக நாங்கள் கண்டிச்சிருக்கோம். அந்த அழுகை குரல் எப்பொழுது அடங்கும்னு கேட்டிருக்கோம். மரண ஓலங்கள் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில்னு சொல்லியிருக்கோம். அதுக்காக நாங்கள் அமைதியாக இல்லை. வைகோ ஐயா எல்லாரும் வாங்க இங்க. நமக்கு இப்போ ஒரு புதுசான ஒரு நெருக்கடி வந்திருக்கு. நம்மளுடைய தன்மானம் நிறைய இடத்துல தடுமாறி கீழே விழுகுது. இனிமே இந்த கூட்டணியில், திமுக கூட்டணியில் இருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. டீ போது, சாப்பாடு போது, எல்லாம் போது, ஆனாலும் முடிவே இன்னொரு நாள் தான் கொடுப்போம்காங்க. என்ன அப்படி பேசுகிறாங்கன்னு தெரியலை. அவங்க இப்படியெல்லாம் மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்க, இங்கே ஒருத்தர் இங்கே வருங்க, நாட்டை டெவலப் பண்ணுறதுக்கு ராத்திரி பகல் வெயில் மழை மேடு பள்ளம் புழுதி எதுவும் பார்க்காம ஒருத்தர் அசராமல் உழைச்சிக்கிட்டு இருக்கார். இந்தியா மேலாக்க போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கூட்டணியை விட்டு வெளியில் வரணும்னா எப்படி வர முடியும்? அதை தாங்கிறதுக்கு நாங்கள் இருக்கணும்லங்காரு ஏசி சண்முகையா. அந்த பக்கம் இது வேற, அது வேற. புதிய நீதி கட்சியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் வாஜ்பாய்ஜி காலத்திலிருந்து நாங்கள் தொடர்ந்து அங்கம் வகித்து கொண்டிருக்கிறோம். அது மீண்டும் அதனுடைய தொடர்ச்சியாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வலுவான இந்தியாவை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு பக்கபலமாக புதிய நீதி கட்சி எப்பொழுதும் இருக்கும். மேடமோட சந்திப்பு என்ன மாதிரியான விஷயங்கள்? கொஞ்சம் அரசியல், கொஞ்சம் நாட்டு நடப்புகள். புதிய அரசு பற்றி எதுவும் பேசினாங்களா? நன்றி, வணக்கம்.
கேரளாவிலையும் இப்படி தான். அதாவதுங்க, முன்னாடி போகிற வண்டியை நல்லா பார்த்து ரோடை பார்த்து ஓட்டுறதுக்கு தான் நீங்கள் கண்ணாடி பின்னாடி உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் என்ன பண்ணுறிய, திடீர்னு கீழே குனிஞ்சு செல்ஃபோனை தடவுறிய, திடீர்னு அந்த பக்கம் பார்க்குறிய, முன்னாடி வர வண்டி பிரேக் அடிக்குதா என்ன செய்யுதுன்னு பார்க்காம டம்மு டம்மு டம்முன்னு போய் இடிச்சா யார் செலவு பண்ணுறது அப்படின்னு கேள்வி வருமுறா பாருங்கள். சடக்குன்னு கோயம்புத்தூரில் அவங்க ரேஸு விடுறாங்க பஸ்ஸில். டயத்துக்கு எடுத்து டயத்துக்கு கொண்டே போட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டு கிடைக்குமா? இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த ரெஸ்ட்டு டயம் இதுவரை போயிடுச்சுன்னா திருப்பி அடுத்த ட்ரிப்பு ரெஸ்ட் இல்லாமல் எடுக்கணுமா? அதனால் முன்னக்கூடி முந்தி போய் கடைசியில் கண்டக்டர் மாதிரி சண்டையை போட்டு உள்ளே இருக்கிற பேசஞ்சர் தான் பீதியாகி பாவமாக கிடக்காங்க. பெங்களூரில் எதுக்கு நாமெல்லாம் ஹெல்மெட் போடுவானே, நம்ம மண்டைய இரும்புக்கு கணம்யா, நாங்கள்லாம் அப்படின்னு ஒருத்தர் வண்டி எடுத்துகிட்டு போன மாதிரி போயிருக்கார். அவருக்கு தெரியலை இலகுவான விஷயங்களை பாதுகாக்கிறதுக்கு ஹெல்மெட்டுன்னு. மண்டையில் மரம் விழுந்திருக்கு, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். தயவு செஞ்சு உங்களை பற்றின மதிப்பீடு நீங்கள் பெருசாக இது பண்ணலாம். சுற்றுப்புற சூழலும் இயற்கையும் வேறு மாதிரி இருக்கும், பார்த்துக்கிடுங்க. விஷ்ணு விஷால் அவருக்கு பயங்கர கவலை இந்த சோசியல் மீடியாவை பற்றி. என்ன அப்படின்னா, ஏதாவது ஒன்றை தூக்கி போட்டால் இதுதான் உலகம், இதுதான் நம்பணும்னு அந்த உலகம் நம்பிக்கிட்டே இருக்குது. உண்மையை சொன்னால் அதை நம்பவே மாட்டேங்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. யாராவது இதை வருத்தெடுத்து தூரம் போடுங்க. நான் யாரையோ பின் பாயிண்ட் பண்ணியோ யாரையோ சப்போர்ட் பண்ணலையோ இல்லை யாரையோ ஆப்போசிட்டாக பேசுகிறதுக்கு நான் அது பேசலை. நான் ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், அவருக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துடுது இன்றைக்கி. அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஸோ அந்த சிச்சுவேஷன் இன்றைக்கி சோஷியல் மீடியா க்ரியேட் பண்ணியிருக்கு, எல்லாருக்கும் க்ரியேட் பண்ணியிருக்கு. ரஜினி சார் மட்டும் இல்லை, இன்றைக்கி எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் யார் ஃபஸ்ட்டு என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அதுதான் உண்மையாகிடுது. அது வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாமல் சைலண்ட்டாக இருந்தோன்னா அது உண்மையாகிடுது. அப்போ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வருது. மக்களே இங்கே வாங்க. திடுன்னு எல்லாரும் கிழக்கிருந்து மேற்காக்க ஓடி போதையை இது பண்ணுவோம் அப்படின்னு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா மட்டும் போதுமா? அதுக்கு இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம், நீங்கள் என்னென்னலாம் ஐடியா வச்சுருக்கீங்க கேட்டோம்ரா. அதை மாரத்தானை விட வேகமாக வருது பதில். டாஸ்மார்க் இதில் வந்து ஸ்கூல் பக்கத்தில் உள்ளதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது வரவேற்கத்தக்கது தான். பட் ஆனால் அதே சமயம் அந்த வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அது எப்படி இஷ்யூ ஆகுது, அதை முதல்ல கண்டுபிடிச்சி அதை தடை பண்ணணும். இளைய தலைமுறைக்கு வந்து அதாவது வாழ்க்கை பிரச்சனைகளில் ரொம்ப பாதிப்பு ஏற்படும். அவங்க கல்யாணம் பண்ணாவோ இல்லை ஒரு குழந்தை ஒட்டி ஆகிறதுக்கு அது போதைப் பொருள் வந்து அடிபடுது. குடும்பத்தில் சண்டை சச்சரவு இது எல்லாமே குடும்பத்தில் வர்றது போதைப் பொருளால் தான். இந்த ட்ரக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கூல் வைஸாக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக ஒழிக்கணும். அப்படி தானே அவங்களுக்கு அந்த மத்தியில் அவங்களுடைய மைண்டில் வந்து அதை நம்ம அதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து விடணும். மாணவர்களுக்கு வந்து இந்த பிடி பீரியடை வந்து ரெகுலர் பண்ணி அந்த கிளாஸ் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு வரக்கூடிய ஆசிரியர் வந்து அவங்களுக்கு வந்து இந்த போதைப் பொருளை விழிப்புணர்வு சொல்லணும். ஒரு முற்றுப்புள்ளி வேண்டும் என்றால் நான் முதல்ல குழந்தைகளுடைய எல்லா அவேர்னஸ் கேம்பெயின் ஸ்கூல் காலேஜஸில் கொண்டு வரணும். அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை மாதிரி ஒன்று புதுசாக ஒரு விங்கை ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதுவும் முக்கியமாக இந்த பள்ளி காலேஜஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் அதிகப்படியான ஆட்களை போட்டு அதை சரி பண்ணி அது அறவே இல்லாமல் ஆக்கணும். வெளி மாநிலத்திலிருந்து போதைப் பொருள் கடத்த வர்றவர்களையும் பிடிக்கணும். காவல்துறை சரியாக இருந்தாலே இந்த போதைப் பொருளை நிச்சயமாக ஒழிக்க முடியும். விக்டிம்ஸ் கிட்ட இருந்து இதோட சோர்ஸ் என்னன்னு சப்ளை பண்ணுறது யாருன்னு தெரிஞ்சு ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணால் நல்லாயிருக்கும். போதைப்பொருள் விற்கிறவங்க மேலே மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அது போக டாஸ்மாக் அல்லாத மற்ற போதைப் பொருட்கள் விற்கிறவங்க மேலேயும் வாங்குறவங்க மேலேயும் பயன்படுத்துகிறவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். இங்கே இருக்கிற திரைப்பட வளங்க
தொடர்ந்து இந்த போதைப்பொருள் பற்றிய விழிப்புணர்வு கொடுக்கணும். போதை பழக்கத்திற்கான மறுவாழ்வு மையம் வந்து கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு 2 இருந்தால் கூட 2, தாலுக்காக்கு 1 இருந்தால் கூட நிறைய நல்லா இருக்கும். அதிகபட்சம் நம்ம முதலமைச்சர் இந்த போதைப்பொருள் தடுக்கிறது ரொம்ப முக்கியமான பிரச்சனை மட்டும் இல்லை, இந்த நாட்டுக்கே ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது. இந்த போதைப்பொருளினால் கஷ்டப்படும் ஸ்டூடெண்ட்ஸோட வீடியோஸ் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் அதிகமாகவே ப்ரோக்ராம் மாதிரி எல்லாம் செட் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிய ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது. தர்பாரில் எல்லாம் கண்டிப்பாக இப்படி போகணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தோடு நம்ம போய்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? இதே மாதிரி அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.